இந்த சுவிசேஷ செய்திக்காக நாம் இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கன்ஃபஸ், அறிக்கை செய் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் சற்று நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அறிக்கை என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா, அதுவே நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அறிக்கை செய்தி என்பது ஒப்புக்கொள், உன்னுடைய குற்றத்தை நீ ஒத்துக்கொள், ஒப்புக்கொள்ளுதல் என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது. ஒப்புக்கொள்ளுதல் பொதுவாகவே மிக அரிதானவர்கள் தான் இதை செய்கிறார்கள். ஆனால் பரவலாக பொதுவாக நடக்கிறது என்ன அப்படின்னா, மறைப்பது. ஒப்புக்கொள்ளுதல், அறிக்கை செய்தலுக்கு இன்னொரு எதிர்ப்பதம் மறைத்தல் அல்லது ஒளிந்து கொள்ளுதல், ஒளித்து கொள்வது, மறைத்து கொள்வது. இது அதனுடைய எதிர்ப்பதமாக இருக்கிறது. இதுதான் மனுஷனுடைய சுபாவமாக இருக்கிறது. முதல்ல ஒளிந்து கொண்டவர்கள் யாரு? ஆதாம் ஏவாள். தவறு செய்த பின்புதாக தான் அவங்க ஒளிந்து கொள்கிறார். மறைந்து கொள்வது எப்போ அப்படின்னா, நம்ம எதையோ ஒன்று மறைக்கிறோம், ஒளிக்கிறோம், ஒளித்து வைக்கிறோம் அப்படின்னா அதில் தவறு இருக்கிறது என்று அர்த்தம். அதற்கு முன்னாடி வரைக்கும் கர்த்தர் வரும்பொழுதெல்லாம் அவங்க போய் ஒளியில அவங்க சந்தோஷமாக ஆண்டவரை சந்தித்தார்கள். ஆனால் இப்பொழுது ஒளிந்து கொள்கிறார்கள். காரணம், அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள். ஃபோனை பார்த்த உடனே, யாரையோ ஒரு நபரை பார்த்த உடனே டக்குன்னு ஃபோனை மறைக்கிறோம், ஃபோனை ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயே வில்லப்பம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம நல்லதை பார்த்துக்கிட்டு சொன்னால் காட்டலாமே, இல்லை? மறைத்து கொள்கிறோம், மறைங்கிறோம் என்றால் அங்கே ஏதோ தவறு இருக்கிறது என்று அர்த்தம். ஆதாமும் ஏவாளும் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அது பின்னாடி அடுத்து கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண் தன்னுடைய தகப்பனுடைய சொரூபங்களை எடுத்து ஒளித்து வைத்து கொண்டாள். ஞாபகம் இருக்கா? ராகேல் அப்பா வீட்டை விட்டு கணவரோடு கூட புறப்படுறாங்க. அப்போ தன்னுடைய வாழ்வுக்காக அந்த தகப்பனுடைய சொரூபங்கள் எடுத்துக்கொள்கிறார். அப்போ அவங்க அப்பா தேடி பார்க்குறாரு, அது கிடைக்கல. யாக்கோபு பார்க்குறாரு, எல்லாம் தேடி தேடி பார்க்குறாரு. ஏன் எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு லாபான் கேட்குறாரு. நான் எடுக்கலையே அப்படின்னு யாக்கோபு சொல்கிறாரு. மனைவி எடுத்தது இவருக்கு தெரியாது, கணவர்கிட்ட கூட சொல்லலை. ராகேல் தேடி தேடி பார்க்குறா, கிடைக்கவே இல்லை. அப்போ இந்த அம்மா உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க, இல்லை? ஒரு ஒட்டகத்தினுடைய சேர், அந்த சேரு கீழே அந்த பொருளை வச்சுட்டு அதுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு தகவலும் ஒரு ரெக்வஸ்ட்டும் சொன்னாங்க. அப்பா, உங்களுக்கு முன்னாடி எந்திக்கலன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க, கோபப்படாதீங்க. எனக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு இருக்கிறது, அதனால தான் நான் உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யையும் சொல்றாரு. மறைத்து வைக்க நேரத்தில் அதோடு கூட சேர்ந்து பொய்யும் சேர்ந்து வந்துடும். அப்படி நடந்திருக்கதா? உண்மையிலே அந்த ராகேலுக்கு அந்த பிரச்சனையான இல்லை. அப்பாவனுடைய கண்ணில் இந்த பொருள் பற்றக்கூடாது. அந்த ஒட்டகத்தினுடைய சேனம்னா சேர், அந்த ஸ்டூல், அந்த சேரு கீழே, ஸ்டூலுக்கு கீழே அந்த சொரூபத்தை போட்டு வச்சு மறைச்சு வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த அம்மா ராகேல் உட்கார்ந்து கொள்கிறார். மறைக்கிறது மனுஷனுடைய பண்பாக இருக்கிறது. ஆகான், யோசுவாவில் நம்ம வந்தோம் அப்படின்னா, ஆகான் தேவனுடைய வார்த்தை என்ன? சாபத்தீடானதிலே எதையுமே எடுக்கக்கூடாது என்று ஆண்டவருடைய வார்த்தை. ஆனால் யோசுவா, அந்த ஆகானோ சிலவற்றை அவர் எடுத்துக்கொண்டார். யோசுவா 7ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எதெல்லாம் எடுத்தாரு? பாபிலோனிய படிங்க சிஸ்டர். பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளி சேக்கல், பொன் பாலம் நான் கண்டு. எங்கே எடுத்து வச்சிருக்கிறாரு? இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்து இருக்கிறது.
இன்றைய அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள்லாம் இந்த கோட்பாடை வந்து இங்கே தான் இதை எடுத்துப்பாங்களோ என்னமோ தெரியல. இன்றைக்கும் இப்படி நடக்கிறது இல்லையா? வீட்டுக்குள்ள சுவரில் தோட்டங்களுக்குள்ள இப்படி ஒழித்து வைக்கக்கூடியதை நாம் இன்றைக்கும் நம்ம செய்தித்தாள்களிலே நாம் பார்ப்போம். அரசியல்வாதிகள் செய்தால் பரவாயில்லை, சில ஆன்மீக தலைவர்களே இன்றைக்கும் அப்படி செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். கட்டுக்கட்டாக பணத்தை புதைத்து வைக்கக்கூடிய சபை தலைவர்கள் இருக்கிறாங்க. பெரிய பெரிய மிஷனுடைய நிறுவனர்கள் எத்தனை பேர் அப்படி இருக்கிறார்கள். வருமான வரித்துறைக்கு, அமலாக்கத்துறைக்கு பயந்து வீட்டுக்குள்ளே பணத்தை புதைத்து வைத்தவர்கள் இருக்கிறார்கள். பணத்தை எரித்தவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை சபைகளை கட்டலாம், எவ்வளவு ஊழியர்களுக்கு உதவி செய்யலாம் இல்லையா? பாருங்க, இந்த ஆகான் தன்னுடைய வீட்டினுடைய மத்தியில் பூமிக்குள் புதைந்து இருக்கிறது. வீட்டில் மத்தியில் பூமிக்குள்ள தோண்டி உள்ளே கொண்டு போய் வச்சுட்டார், மறைத்து வைத்து விட்டார். மறைச்சு வச்சுட்டோன்னா நம்ம நல்லா இருந்துருவோமா? மறைச்சிட்டோன்னா பிரச்சனை எல்லாம் முடிந்து போய்விடுமா? வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 28:13 முதல் பகுதி. தன் பாவங்களை மறைக்கிறவன் நிம்மதியாக இருப்பான் அப்படி சொல்லியிருக்கான். சமாதானமாக இருப்பான், நல்லா தூங்கிடுவான். வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நம்ம பேச்சில் சொல்லணும் அப்படின்னா அவன் நல்லா இருக்க மாட்டான். நாம் என்ன நினைக்கிறோம், மறைச்சிட்டோன்னா யாருக்குமே தெரியாது, நிம்மதியாக வாழ்ந்துடலாம், சந்தோஷமாக இருந்துடலாம் என்று நாம் நினைக்கிறோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆகவே நாம் பாவங்களை மறைக்கக்கூடாது, ஒப்புக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அறிக்கை என்பதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம். அந்த அறிக்கையினுடைய எதிர் பதமான வார்த்தையை நம்ம சிந்தித்தோம், மறைத்தல். மறைத்தல் வந்து அது இன்னும் பல பாவங்களுக்கு வழிநடத்தி செல்கிறது, பொய் சொல்ல வைக்கிறது, தன்னுடைய தகப்பனையே சில நேரத்தில் ஏமாற்ற வைத்துவிடும், கடைசியிலே அது நம்மையே அழித்துவிடும். ஆகான் அதற்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்கிறார். இப்போ அறிக்கை செய்ய வேண்டியது எது என்று நம்ம பார்க்கலாம். அந்த 1 யோவான் 9ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டியது என்ன என்றால், பாவங்கள். நம்முடைய நியாயங்களை சொல்லக்கூடாது, நம்முடைய சந்தர்ப்பவாதங்களை சொல்லக்கூடாது, சூழ்நிலைகளை சொல்லக்கூடாது. எனக்கு இது ஆனது அதனாலே நான் இப்படி செய்துவிட்டேன் என்று நாம் சொல்லக்கூடாது. எனக்கு இது தேவையா இருந்தது ஆகவே நான் இப்படி செய்துவிட்டேன் என்று சொல்லக்கூடாது. அப்படி அறிக்கை செய்யக்கூடாது. மாறாக பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். இந்த பாவங்களை அறிக்கை செய்ததற்கு ஒரு 2-3 உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனம். லூக்கா 15:20. தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். எவ்வளவு தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அந்த வார்த்தை தான் அழுத்த வேண்டியதாக இருக்கு. நான் பாவம் செய்தேன், எனக்கு இது தேவையாக இருந்தது ஆகவே நான் ஏதோ செய்து விட்டேன், என்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து நான் வாழ்ந்து விட்டேன் என்று அவர் சொல்லவில்லை. நான் பாவம் செய்தேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக அதே புத்தகம், லூக்கா புத்தகத்தினுடைய 23ஆம் அதிகாரத்தின் 41வது வசனம். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற கள்ளனுடைய அறிக்கை எப்படி இருந்தது பாருங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட 2 கள்ளர்கள் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அதுல ஒரு கள்ளன் அவரை இகழ்கிறான், பரியாசமாக பேசுகிறான். ஒரு கள்ளனோ அவன் அறிக்கை செய்கிறான். என்ன சொல்கிறான்? அந்த கள்ளனை பார்த்து இவன் வந்து கண்டனம் பண்ணி பேசுகிறான். நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம சிலுவையில் தொங்குவதற்கு
நாம் தகுதியானவர்கள், நியாயப்படி நாம் தண்டிக்கப்படுகிறோம். ஏதோ தவறு செய்யாமல் நம்ம சிலுவையில் தொங்கவில்லை. நாம் செய்ததற்கு ஏற்ற பலன்தான் இது. இன்னும் சொல்ல போனால் இதை விட அதிகமாக கூட கொடுக்கலாம். தகுதியானவைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். பாருங்க, அந்த வார்த்தைகள் அவர் சொல்கிறார். நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் செய்ததற்கு சரியான காரியம்தான் மட்டுமில்லாமல் நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலன், நாம் செய்த செயலுக்கு ஏற்ற ஒரு பலன் என்று அந்த கள்ளன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அறிக்கை இப்படிதான் அறிக்கை செய்ய வேண்டும். குறிப்பிட்டு நாம் அறிக்கையை செய்ய வேண்டும். நான் பாவம் செய்தேன், நியாயப்படி நான் தண்டிக்கப்பட வேண்டியவன், நான் செய்ததுக்கு ஏற்ற பலன் தான் நான் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த கள்ளனை விட அநேக நேரங்களிலே நாம் மோசமானவங்களாக தான் இருக்கிறோம். தவறு செய்துவிட்டு செய்யாததை போல நம்மளுக்கு நடக்கிறவைகளை செய்யாததை போல நாம் பேசுவோம். ஐயோ, எனக்கெல்லாம் இதெல்லாம் நடந்திருக்க கூடாது என்று நாம் சொல்லுவோம். நான் என்ன செஞ்சுட்டேன், ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி கொடுக்கிறார் என்று நாம் பேசுவோம். பிரியமானவர்களே, அந்த கள்ளனுக்கு இருந்த அந்த மனசாட்சி நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். சங்கீதம் 51:4 பாருங்க, அங்கே ஒரு தேவ மனிதர், அவருடைய அறிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. 51ஆம் சங்கீதத்துடைய 4ஆம் வசனம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். எதை அறிக்கையிடுகிறார்? அவருடைய பாவத்தை, பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இதை எதை குறித்து பேசுகிறார் என்றால், பத்சேபாளிடத்திலே தாவீது செய்த அந்த பாவத்தை இங்கே குறித்து தான் சொல்கிறார். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். பத்சேபாளுடைய கணவர் பெயர் உரியா. உரியாவுக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன், அல்லது பத்சேபாளுக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன், அல்லது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நான் தவறு செய்து விட்டேன் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று தாவீது அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். மாறாக சந்தர்ப்பங்களை நம்ம சொல்லக்கூடாது. நான் இதை செய்யலைன்னா எனக்கு இப்படி பிரச்சனை வந்துடும், சிக்கல் வந்துடும், என்னுடைய உடல்நலம் பாதித்து விடும் என்றெல்லாம் சாக்கு போக்குகளை சொல்லக்கூடாது. நான் பாவம் செய்தேன், அதுதான் ஒரு நல்ல மனிதனுடைய அடையாளமாக இருக்கிறது. நாம் அறிக்கை செய்ய வேண்டியது என்னவென்றால் பாவம். இன்னொரு சங்கீதத்தில் 32ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனத்தை பாருங்கள். 32ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிக்கை செய்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். மறைக்காமல் பாவத்தை அறிவித்தேன் என்று இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். அக்கிரமம், பாவம், மீறுதல் என்ற வார்த்தைகளெல்லாம் நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த வசனத்தில். அப்போ நாம் அறிக்கை செய்ய வேண்டியது எது என்றால் பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. யாரிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்யணும்? 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்துக்கு மறுபடியும் வாங்க. பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். யாரிடத்துல நம்ம பாவம் அறிக்கை செய்யணும்? கர்த்தர். அவர் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்க நம்ம படிக்கிறோம் இல்லையா? அவர் யார்? இந்த அவர் மேல உள்ள வசனங்களை நம்ம படிச்சு பார்த்தோம்னா தெரியும். 7ஆம் வசனத்திலையும் அவர் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் ஒளியாய் இருக்கிறார். அப்ப அதுக்கும் கீழே நம்ம போகணும். அவர் அப்படின்ற வார்த்தை யாரை குறிக்கிறது என்றால் 5ஆம் வசனத்துல தேவன் ஒரு முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம்லாம் அவர் அப்படின்னா வேதவசனம் சொல்லும். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அப்ப தேவனை குறித்து தான் இந்த அவர் என்ற வார்த்தை சொல்லுகிறது. அவர் என்பது தேவனை குறிக்கும். நாம் அறிக்கை செய்ய வேண்டிய நபர் யாரும் அப்படின்னா, யாரிடத்துல போய் அறிக்கை செய்யணும் அப்படின்னா தேவனிடத்திலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
அந்த 32 சங்கீதம் 32:5 நம்ம படித்தோம் இல்லையா? நாம் அறிக்கை செய்ய வேண்டிய நபர் தேவன். சம்பந்தப்பட்டவங்கள்ட்டையும் நம்ம அறிக்கையை செய்யலாம், தப்பு கிடையாது. கடவுள்கிட்ட அறிக்கை செய்யாம சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட மட்டும் போய் அறிக்கை செய்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. தாவீது உரியாவிடத்துல போய் கேட்டாரா, மன்னிப்பு கேட்டாரா, ஒத்துக்கொண்டாரா என்றெல்லாம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவரிடத்திலே அவர் அறிக்கை செய்தார். அவர் புரிந்து கொண்டார், நான் செய்த பாவம் கர்த்தருக்கு விரோதமானது என்பதை அவர் புரிந்து கொண்டார். அன்பான பிள்ளைகளே, வளர்ந்து வரக்கூடிய வாலிப தம்பி தங்கைகளே, நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் உங்களுடைய பெற்றோருக்கு எதிரானது மாத்திரமல்ல, உங்களுடைய உடல் நலத்திற்கு எதிரானது மாத்திரமல்ல, முதலாவது அது கர்த்தருக்கே எதிரானது. முதலாவது அது கர்த்தருக்கு விரோதமான, அது பின்னாடி தான் அது உங்களுடைய உடல் நலத்தை சார்ந்தது, உங்களுடைய பெற்றோரை சார்ந்தது, உங்களுடைய சபையை சார்ந்தது, உங்களுடைய கணவரை சார்ந்தது, உங்களுடைய மனைவியை சார்ந்தது. முதலாவது அது கர்த்தருக்கு விரோதமானது. ஆகவே கர்த்தரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும், கர்த்தரிடத்திலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அவர் தேவனாக இருக்கிறார், அவர் ஒளியிலே இருக்கிறார், ஒளியாய் இருக்கிறார் என்று இந்த வசனங்களிலே நம்ம படிக்கிறோம். நாம் அறிக்கை செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? 9ஆம் வசனம், எல்லா பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனம் தொடங்கும் போது பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லணும், வரணும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனா கர்த்தர் அவர் இடையிலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். பாவங்கள் மன்னிக்கப்படும் உண்மைதான், ஆனால் அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஏன் இந்த அவர் என்று வந்தது என்று நான் யோசித்தேன். இப்போ ஏதோ ஒரு ஆஃபர் நமக்கு வருதுன்னு வைங்களேன், அந்த ஆஃபர் நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆஃபரு. ஆனால் அந்த ஆஃபரை நம்ம அப்படி நம்ப மாட்டோம். அந்த ஆஃபர் யார் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லை? இப்போ செய்தித்தாள்கள் எல்லாம் வெளிநாடு செல்வதற்கான சந்தர்ப்பம், வாய்ப்பு அப்படின்னு போடுறாங்க. போட்டுட்டு நம்ம கீழே யார் போடுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்றைக்கு சமூக ஊடகங்களில் நிறைய செய்திகள் வருகிறது. நிறைய செய்திகள் தவறானவைகள், போலியானவைகள். அப்போ அரசாங்கத்தினுடையதா, அரசாங்கம் முத்திரை இருக்கிறதா, அந்த அதிகாரியினுடைய கையெழுத்து இருக்கிறதா என்று நம்ம பார்க்கிறது வழக்கம். இங்கேயும் நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள், பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அப்படி சொல்லவில்லை. பாவங்களை அறிக்கை செய்யுங்கள், உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நிறைய செய்திகளை நம்ம நம்ப மாட்டோம். ஏன் அப்படின்னா அவரை பற்றி நமக்கு தெரியும். இவர் சொன்னதை செய்ய மாட்டார், சொல்லுவார் செய்ய மாட்டார், தரமாட்டார் அப்படின்னு நமக்கு தெரியும். யார் சொன்னா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, ஏதாவது இது போய்கிட்டு இருக்கும்போது யார் சொன்னா, ஓ அவர் சொன்னாரா, அப்போ அவர் இதை செய்வார் அப்படின்னு நம்ம நம்புவோம். அந்த உத்தரவாதத்தை கொடுப்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரை இங்கே பயன்படுத்துகிறார். நீங்க பாவங்களை அறிக்கை செஞ்சீங்கன்னா அவர் போய் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாரு. உன்னுடைய பாவத்தை அவர் வெளியரங்கப்படுத்த மாட்டாரு, உன்னை அசிங்கப்படுத்த மாட்டாரு. அவர் நம்பிக்கைக்கான ஆள். அவர் சொன்னால் செய்வார். மனுஷனை போல அல்ல, மனம் மாற மாட்டார். வசனம் இப்படி சொல்லலாம், உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்கள், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னாலும் தவறில்லை. ஆனால் இங்கே ஆண்டவரை கர்த்தரை இந்த வசனத்திலே நாம பார்க்கிறோம். உங்களுடைய பாவங்களை அவர் மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அவர் யாரிடத்திலே சொல்லி உங்களை அசிங்கப்படுத்த மாட்டார், உங்களை அவமானப்படுத்த மாட்டார், உங்களுக்கு தலை குனிவை உண்டாக்க மாட்டார். பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்ம அறிக்கை செய்யும் பொழுது, அவரிடத்திலே பாவங்களை ஒப்புக்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கிறது என்னவென்றால்
நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார், அநியாயத்தை எல்லாம் நீக்குகிறார். அதுக்கப்புறம் நம்ம கிடைக்கிறது என்னன்னா, சுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை, நம்மை சுத்திகரிப்பதற்கு என்று நம்ம படிக்கிறோம். அன்பான வாலிப பிள்ளைகளே, வளர்ந்து வரக்கூடியவர்களே, டீனேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இன்னும் சுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அசுத்தத்தை இன்னமும் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா? அசுத்தத்தை பார்ப்பதற்காக நம்முடைய கண்கள் தேடுகிறதா? நம்முடைய இருதயம் விரும்புகிறதா? அவர் சுத்திகரிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையை பாருங்க. அலங்கோலமான ஒரு நிலைமையில தூர தேசத்தில் வாழ்ந்து, துன்மார்க்கமாய் வாழ்ந்து, பணத்தை எல்லாம் இழந்து திரும்பி பன்றி சாப்பிடுகிற அந்த உணவு கூட கிடைக்காத நிலைமையில தான் வருகிறான். பன்றி மேய்க்கிற வேலையிலிருந்து வந்தவனா எப்படி இருப்பாங்க பாருங்க. ஒரு அசிங்கமான ஒரு வாழ்க்கை, துர்நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதே நிலைமையில ஆண்டவர்கிட்ட வாரான். அன்பானவர்களே, நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்களோ அப்படியே வாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, நாங்கள் இன்னும் சில தவறுகள் என்னது இருக்குது, அதெல்லாம் நான் விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய காலங்களை தாழ்த்துகிறார்கள், காலங்களை விரயமாக்குகிறார்கள். முடியாத அன்பானவர்களே, நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்களோ அப்படியே வாங்க. ஆண்டவர் உங்களை சுத்தப்படுத்துவார். அதற்கு நாங்கள் அநேக பேர் சாட்சி. விட முடியாத பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம், கர்த்தரிடத்துல வந்தோம். அதன் மேல ஒரு வெறுப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இவன் பன்றி மேய்க்கிற வேலையிலேருந்து போய் நல்ல சுத்தமாக குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு காலில் செப்பலெல்லாம் போட்டுட்டு அப்படி ஒரு டீசெண்டாக வரல. போகும்பொழுது அப்படி போயிருந்திருப்பான் அப்பா வீட்டில் இருந்து. ஆனால் அப்போ திரும்பி வரும்பொழுது ஒரு அலங்கோலமான ஒரு வாழ்க்கை. அவன் விரும்பினா கூட இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அங்கே வழி இல்லை, சாப்பிட்றதுக்கே வழி இல்லை. அப்புறம் எப்படி தன்னை சுத்திகரித்து கொள்ள முடியும்? இல்லை, அதே நிலைமையில தான் வந்தார். அந்த மகனை பார்த்து அந்த அப்பா போ முதல்ல போய் குளிச்சுட்டு வா, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வா, காலில் செருப்பு போட்டுட்டு வா, கையில் மோதிரத்தை போட்டு வா, அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்குறேன் சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. தூரத்தில் வரும்போதே அந்த அப்பா ஓடி போய் கட்டி பிடித்து அவனை அரவணைத்து முத்தம் கொடுத்தார் என்று நாம் லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே நம்ம படிக்கிறோம். அதுதான் பிதாவினுடைய அன்பு. அதற்கு ஒரு அடையாளமாக, ஒரு நிழலாக தான் அங்கே அதை சொல்லி இருக்கிறது. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், ஏதோ ஒரு விட முடியாத பாவத்துல ஒரு செயலில் நீங்க சிக்கி தவிக்கலாம். இதெல்லாம் நான் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வரேன், இதெல்லாம் விட்டுட்டு நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் என்று ஒருவேளை நீங்க சொல்லலாம். முடியாது. நம்மால விட முடியாது. எந்த நிலையிலே நம்ம வருகிறோமோ அவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வம். அதுக்கு அப்புறம் சுத்திகரிக்கிறது அவருடைய வேலை. உடனே அவர் ஆர்டர் போடுறாரு இல்லையா, இவனுக்கு புது ட்ரெஸ், விலையுயர்ந்த ட்ரெஸ்ஸு கொண்டாந்து போடுங்க, அவனுடைய கையில் மோதிரத்தை மாட்டுங்க, காலில் செப்பல் கொடுங்க. இதெல்லாம் ஆண்டவருடைய வேலை. அன்பானவர்களே, ஆண்டவருடைய வேலையை நம்மால செய்ய முடியாது. ஆண்டவர் தான் நம்மை சுத்தப்படுத்த முடியும். ஆண்டவர் தான் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை தர முடியும். நாம எவ்வளவு வெறுத்தாலும் நம்மளால விட முடியாது. கொஞ்ச நாள் விடுவோம், அதுக்கப்புறம் அதே நாட்டம் வரும், அதே எண்ணம் வரும், அதே தேடல் வரும். நான்லாம் எத்தனையோ பாவங்களுக்கு அடிமையா இருந்தேன் அன்பானவர்களே. ஆண்டவர் என்னை அதுல இருந்தெல்லாம் விடுதலை பண்ணி இருக்கிறார். உங்களையும் ஆண்டவர் மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும், ஏதோ கொஞ்சம் பாவங்கள் அல்ல, எல்லாவற்றையும் நீக்கி, எல்லா அநியாயத்தையும் நீக்கி, எல்லா பாவங்களையும் மன்னித்து சுத்திகரிப்பதற்கு, உங்களை சுத்தம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். இந்த ஆண்டவரிடத்துல இருக்கிற நிலைமையிலே, ஏசப்பா நான் வாரேன், என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, என்னுடைய கடந்த கால வாழ்க்கை ரொம்ப மோசமானதாக இருந்திருக்கிறது, 4 அறைக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் பலவிதமான பாவங்களை நான் செய்திருக்கிறேன், என்னுடைய உடல் நலத்தை நான் கெடுத்திருக்கிறேன், என்னுடைய பெற்றோருக்கு தெரியாமல் நான் பாவங்கள் செய்திருக்கிறேன், என்னுடைய பணத்தை விரயமாக்கி இருக்கிறேன், அதெல்லாம் பாவம் என்பதை இன்றைக்கு நான் உமக்கு முன்பாக அறிக்கை செய்கிறேன் என்று சொல்வீங்களா? கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யுங்க அன்பானவர்களே. நம்ம அறிக்கை செய்தவர்களுக்கு விமோசனம், அறிக்கை செய்தவர்களுக்கு தான் விடுதலை.
நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் என்று கட்டளையாக சொல்லலை. ஒரு இஃப் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் அறிக்கை செய்தால் பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் போதுமானவர். நீங்க அறிக்கை செய்வதும் செய்யாமல் போவதும் அது உங்களுடைய பக்கத்தில் இருக்குது. கட்டாயமா உங்களுடைய கழுத்தை பிடிச்சிட்டு வந்து சொல்லு, ஒத்துக்கணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்க மாட்டார். நம்ம சொல்றோம்ல, நம்ம பெற்றோர் செய்யறோம்ல, அதை மாதிரி ஆண்டவர் கேட்க மாட்டார். அன்பானவர்களே, நீ செஞ்ச தப்ப சொல்லு, என்னோட சொல்லு, அன்பா கேட்கிற. நீ அறிக்கை செய்தால் உனக்கு வாழும். அந்த கள்ளன் பாருங்க, ஒரு நொடியிலே பாவம் மன்னிக்கப்பட்டு அவரோடு கூட அந்த பரதேசுக்குள்ளே நுழைந்தான். இன்னொரு கள்ளனை பத்தி சொல்லல, தவறை ஒத்துக்கொண்டான். நாம் நியாயப்படிதான் நாம் தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தகுந்த தண்டனையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னான். அந்த இளைய குமாரன் தகப்பனிடத்திலே வந்து பாவத்தை ஒத்துக்கொண்டான். பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், அவ்வளவு சொன்னா போதும். அவன் சொல்றான், என்னை வேலைக்காரர்களே ஒருவராக வைத்துக் கொள்ளும் என்று அவன் கேட்டான். வேலைக்காரர் ஒருத்தர் ஆண்டவர் அந்த தகப்பன் வச்சாரு, அதே குமாரனாகவே ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, ஆண்டவரிடத்திலே நம்ம அறிக்கை செய்யும். அந்த தாவீது சொன்ன பொல்லாதான ஒரு பாவம், கணவனை கொன்று போட்டார், பல சதி திட்டங்கள் தீட்டினார். நாத்தான் வந்து உணர்த்தினார், தேவ தீர்க்க தரிசி வந்து உணர்த்தின பொழுது அப்படியே ஒத்துக்கொண்டார். ஆண்டவரிடத்தில் அவர் சொன்னார், தேவரீர் உமக்கு ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். கர்த்தரிடத்தில் இன்றைக்கு உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்வீர்களா? கடந்த கால பாவங்களை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வீர்களா? உங்களுடைய அறையிலே செய்த பாவங்கள் ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வீர்களா? யாரும் இல்லாத நேரத்திலே நீங்கள் செய்த பாவங்களை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வீர்களா? உங்களுடைய கண்ணினாலே, காலினாலே, உங்களுடைய சரீரத்தினுடைய உறுப்புகளினாலே செய்த பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வீர்களா? அறிக்கை செய்தால் உங்களை அவர் மகனாக அவர் ஏற்றுக்கொள்வார். எல்லா பாவத்தையும் நீக்கி உங்களை சுத்தப்படுத்துவார், தூய்மைப்படுத்துவார். பரிசுத்த மகள் என்ற ஒரு அந்தஸ்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இல்லை, நான் இதே பாவத்திலே தொடர்வேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அன்பானவர்களே, பாவம் நம்மை கொல்லும், பாவம் நம்மை தொடர்ந்து பிடிக்கும், பாவம் நம்மை அழிக்கும், தேவனை விட்டு பிரிக்கும், நித்திய நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். பாவம் ஒரு நாள் கற்பம் தரித்து அது பெற்றெடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபிலே நாம் வாசம், ஒரு நாளிலே வெளியரங்கமாய் தெரிய வரும். வயிற்றுக்குள்ளே வளர்ந்த ஒரு குழந்தை ஒரு நாளிலே வெளியிலே வந்துவிடும். அந்த நிலைமைக்கு நம்முடைய வாழ்க்கை போய்விட வேண்டாம். இன்றைக்கு யாருக்கும் தெரியாத நிலைமையிலே ஆண்டவரிடத்திலே போய் மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் பாவம், என்னுடைய கண்களினாலே நான் பாவம் செய்தேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னை உங்களுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஜெபத்திற்காக நம்ம தலைகளை தாழ்த்துவோம்.